ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங்கான சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் மாசம் வந்துட்டாலே மழை புயல் இதை பத்தினா தானே பேஸ்டா இருக்கு நம்மளுக்கு. அதே போல படத்துலயும் நம்ம மழையை பத்தின பேச்சு பேசினா எப்படி இருக்கும், அது போல ஒரு படமே ரிலீஸ் ஆக போகுது. மழையில் நடிக்கிறேன் அதாங்க படத்தோட டைட்டிலே. இந்த படம் வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி வெளியிட போறாங்க. டிசம்பர் 12ஆம் தேதி அப்படின்னாலே என்னத்துக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய பிறந்த நாள் அன்னைக்குதான். அன்னைக்கு இந்த படத்தை வெளியிடுவதற்கு காரணம் இருக்கும் இல்லையா? என்ன அப்படின்னா, இதுல மலையாள நடிகர் அன்சல் பால் அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. முதல் தடவை ஹீரோவா நடிச்சிருக்காங்க. இவங்க ரெபோ, தம்பி படத்துல எல்லாம் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நாயகியாக ரெபோ, மோனிகா ஆக்ட் பண்ணியிருக்காங்க கூடவே. இந்த படமானது முழுக்க முழுக்க காதல் கதையை களமா வச்சுதான் எடுக்கப்பட்டிருக்காங்க. இது டி சுரேஷ் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அவங்க சொன்ன விதம் எப்படி இருக்குதுன்னா, இந்த படமானது நிராகரிக்கப்பட்ட காதலை காரணமாக்கி அது எப்படி சரி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் இந்த களத்தை உருவாக்கியிருக்கு இந்த படம் அப்படிங்கிறதையும், அது மட்டும் சுவாரஸ்யமான சில தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த படமானது டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியே மழையில ஆரம்பிச்சு அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்பவே அற்புதமா இருக்கும். மழையிலேயே எண்டாகிறதுனால பாக்குறதுக்கு ரசிகர்களுக்கு ரொம்ப சூப்பரா பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த கதை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்திருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க காதல் கலி ரொமான்டிக் அப்படிலாம் சொல்றாங்களே, அப்போ இதோட ஜோனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தா, இது நாயகிக்கு எந்த அளவுலையும் தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்னடா காதல் கதைன்னு சொல்றீங்க, அப்ப அந்த டச்சிங், அந்த கிஷிங் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறது இருக்கிறது. ஆனா இவங்க சொன்ன விஷயம் எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் இல்லைங்க, இது ஒருதலை காதல், அதாவது நாயகியினுடைய ஒருதலை காதலோடையதுதான். அத காதலில் நிராகரிக்கப்பட்டதை அதை எப்படின்றத ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை சொல்லியிருக்காரு இயக்குனர் அப்படிங்கிறது தான். அப்போ ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காரு. ரசிகர்கள் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக மழையில் நனைகிறேன் படத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதும் பேசப்படுது. இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது, தயாரிப்பாளர் ராஜேஷ்குமார் இருக்காங்க இல்லையா, இவங்க யாரு அப்படின்னா தீவிர ரசிகர், ரஜினியுடைய தீவிர ரசிகர். முத்து படத்துல தன் முத்து மாதிரியே கெட்டப்ப போட்டு அந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு போய் படத்தை பார்த்துட்டு வந்தவர். அந்த அளவுக்கு ரஜினியுடைய தீவிர ரசிகர், ரஜினியுடைய நெருங்கிய நண்பர். அப்படினால இந்த படத்தையும் ரஜினியோடைய பிறந்த நாள் வருகிற 12ஆம் தேதி அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது திட்டமிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். மழையில் நனைகிறேன் படம் மழை இல்லாமல் போறோமா, இல்ல மழையில நனைஞ்சுக்கிட்டே போய் படத்தை பார்க்க போறோமா அப்படிங்கிறது காத்திருந்து பார்க்கலாம். இது போல ட்ரெண்டிங்கான சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க ஃப்ரெண்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.